நேற்றைய தினம் சூரத்துல் கஹஃப் அஹ்லுல் கஹஃப் என்பதாக சூரா ஓதுறோம். அது பாதி தான் ஓதுனேன். இன்னைக்கு ஓதலான்னு பார்த்தேன். சரி ஸ்பீடா ஓதுறேன்னு சொல்லி நான் ஓதல. கணிக்கக்கூடியவர்களே, இந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான். அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான். அல்லாஹ் ஒரு இடத்துல குறிப்பிடும் போது இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்தாங்க. இரண்டு சகோதரர்கள், ஒரு சகோதரர் ஈமானான உள்ள ஒரு சகோதரர், ஒன்றாவது சகோதரர் துன்யாவுக்காக வேண்டி துன்யா ஆசை உள்ள சகோதரர் என்பதால் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். அதே மாதிரி யஜூஜ் மஅஜூஜ் பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். தஃசீர்ல அதை பத்தி விளக்கமா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நம்ம எல்லாம் சிறிது பார்ப்போம். கவனமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் பயான் முடிகிற வரை இருப்போம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. கணிக்கக்கூடியவர்களே, இவங்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சபையில உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தவர் கேட்கிறாரு, ஓ மூசாவே, உங்களை காட்டிலும் யாராவது சிறந்தவர் இருக்கிறாங்களா என்பதாக ஒரு ஆளு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறாங்க, ஓ மூசாவே, உங்களை காட்டிலும் சிறந்தவர் யாராச்சும் இருக்காங்களா என்பதாக கேட்கும்போது, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இல்லை, நான் தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி, என்னை விட அறிவாளியாக சிறந்தவரான இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலா இதை பார்த்தா என்ன, நம்ம அனுப்பப்பட்ட நபியே பெருமை அளிக்கிறாரா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினாரா, ஓ மூசாவே, நீங்க ஒன்றும் அறிவாளி கிடையாது, நீங்க ஒன்றும் எல்லாத்தையும் தெரிந்தவர் கிடையாது, உங்களை விட இந்த சமூகத்துல ஒரு ஆள் இருக்கிறாரு. தஃசீர்ல பதிவு செய்யும் போது அதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் என்ன பண்ணாங்க, அறிவுல சிறந்தவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க பாடத்தை கத்துட்டு வாங்க என்பதால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூஷா பின் நூன் என்ற ஒரு வாலிபனை கையோட கூட்டிட்டு போறாங்க. அவங்க போகும்போது அந்த வாலிபன் கையில ஒரு சட்டி இருந்துச்சு, ஒரு தூக்கு சட்டி மாதிரி. அந்த தூக்கு சட்டிக்குள்ள ஒரு சின்ன மீன் என்ன பண்ணாங்க, கொண்டுட்டு போறாங்க. அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது மாதிரி ஒரு ஏரியனே யூஷா பின் நூனே, இது மாதிரி இந்த மீன் இருக்குது, இந்த மீன் எப்போ உயிரோடு எந்திரிச்சு தாவுதோ அங்கேதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. இந்த மீன் எங்க ஓடுதோ நீ ஞாபகப்படுத்து என்பதால அந்த யூஷா பின் நூன் என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இப்ப அதே மாதிரி சரி மூசாவை நான் சொல்றேன், போறாங்க, கடல் பயணத்துல போறாங்க, கடல் பக்கத்துல போறாங்க. போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தூக்கம் வருது, ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த யூஷா பின் நூன் சிறுவர் அவங்களும் உட்கார்றாங்க. பக்கத்துல வாளியை வைக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல வாளி இருக்கு பாத்தீங்களா, அந்த வாளிக்குள்ள மீன் இருக்கு. அந்த மீன் என்ன ஆச்சுன்னா, உயிர் என்ன அந்த எந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தாலும் அதை தாண்டி கடல்ல குதிச்சிருச்சு. இதை யூஷா பின் நூன் பார்த்துட்டாங்க, ஆனா சொல்ல மறந்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்திரிக்கிறாங்க, அவங்களையும் கூப்பிடுறாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு களைப்பு வருது, ஒரு பசி வருது, களைப்பு வருது. இப்ப அவங்க கேட்கிறாங்களா, என் மீனத்தான், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன் என்பதாக கேட்கும்போது யூஷா பின் நூன் சொல்றாரா, ஓ மூசாவை, நான் மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன், என்ன பண்றது, நீ நம்ம தூக்கிட்டு இருந்த பாத்தீங்களா, அங்கேதான் மீன் விழுந்துச்சு, நான் சொல்லலாம்னு பார்த்து நான் மறந்துட்டேன், வாங்க அங்கேயே போவோம். என்னப்பா இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா திரும்ப போறாங்க. போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு. தஃசீர்ல வரக்கூடிய செய்தி, ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. போகும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது மாதிரி இது மாதிரி உங்களிடத்துல அல்லாஹ் பாடத்தை படிக்க சொன்னா, உங்களிடத்துல சில விஷயங்கள் எல்லாம் இருக்கலாமா, அதெல்லாம் படிச்சுட்டு வர சொன்னா, வாங்க போவனுக்கு கத்துக்காருங்க. அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லப்பா, நீ அதுக்கு சக்தி பெற மாட்டாய், நீ என்ன பண்ணுவ, கோவப்படுவாய் என்ன சொல்லும் போது, இல்ல ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, நான் கோவப்பட மாட்டேன், வாங்க போவனை கத்துட்டாங்க. அதே மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் போறாங்க. பன்தலகா, இந்த பன்தலகா இருக்குது குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல 3 இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். பன்தலகா, 2 பேர் போனாங்க. எங்க போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் கப்பல் பயணத்துல போனாங்க.
அப்ப கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த அவங்க கப்பல்ல ஓட்ட போட்டாங்க. இப்ப இதை பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னடா இவர் இப்படி இருக்கு, அல்லாஹ் இவர்தான் படிக்க சொன்னாங்க, இன்னது ஆச்சரியமா இருக்கு. அப்ப கேட்கும் போது அவங்க கேட்கிறாங்க, ஒரு சொல்லுற நீங்க எதுக்கு கப்பல்ல ஓட்ட போட்டீங்க, இந்த கப்பல் வந்து 7 எளிய சிறுவனுக்கு நீங்க அவன்றது வாங்கி வந்து பெரிய விஷயம், கொடுத்ததே பெரிய விஷயம், அந்த கப்பலை நீங்க ஓட்ட போறீங்களே என்பதா கேட்கும் போது நான் அப்பே சொன்னேன், இதுதான் தேவையில்லாத வேலை. அவங்க அப்பே சொன்னேன், ஏதோ கேள்வி கேட்காத நீ கோவப்படுவ, அதனால கூட்டிட்டு பண்ணி பார்த்தேன். இல்ல இல்ல சொல்லுறாங்க அவங்களே சாரி நினைச்சுக்கங்க, சரி வாப்பான்னு சொல்லி என்ன பண்றாங்க போறாங்க, கரையில போய் ஒதுங்குறாங்க. திரும்ப என்ன பண்றாங்க, கப்பல்ல இருந்து எதிர்த்து என்ன பண்றாங்க கீழே போறாங்க, கொஞ்சம் தூரம் கழிச்சு நடந்து போறாங்க. இப்ப என்ன பண்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்சி பார்த்தோன்னே ஆச்சரியம் வந்துட்டாங்க. என்ன பண்றாங்க போறாங்க, ரோட்ல போறாங்க, போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சிறுவர் என்ன பண்றாங்க கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. என்னடா இது நம்ம விட கூட வந்திருக்கோமே, பயமா இருக்கு, என்னோட இது ஒரு விஷயமா செய்யறாரு, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஒரு சுந்தர் அவங்களே நீங்க எதுக்கு இந்த சிறுவனை பாவி சிறுவன் விளாண்டுக்கிட்டு தான் இருந்தான், அவனை புரிஞ்சு திடீர்னு ஏதோ பண்றீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்கும் போது அப்ப சொல்றாங்களா, மூசாவே நான் அப்பே சொன்னேன், நீ என்னோட வராதீங்க, கோவப்படுவீங்க, நீங்க சகிச்சுக்க மாட்டீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல நான் மறந்துட்டேன், சாரி சொல்லுறேன், சாரி மன்னிச்சுக்கங்க, நான் இன்னும் செய்ய மாட்டேன், வாங்க போவோம். என்ன பண்றது, உங்க செய்யலாம், ஆமா சாமி போன வேண்டியது நம்மளுடைய வேலை. அதே மாதிரி என்ன பண்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களும் போறாங்க. போகும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட சாப்பாடு கேட்கிறாங்க. யாரு அவங்களும் சாப்பாடு கேட்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் யாருக்கும் சாப்பாடு தர மாட்டோம், நீங்க யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்றாங்க பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ தெரியாதனமா வந்துட்டோமே, என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி சொல்லி என்ன பண்ணாங்க டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் என்ன பண்றாங்க ஒரு தூரம் போகும்போது ஒரு செவர் எடுத்து விடுவது, ஒரு அந்த ஊருக்காரர்களுக்கு செவர் எடுத்து விடுவது. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓடி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த செவரை தூக்கி வச்சு நிப்பாட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது என்ன வித்தியாசமா பண்றாரு, சாப்பாடு கொடுக்கல. இப்ப நீங்களே இருக்கீங்க, இப்ப நானே வச்சுக்கிறேன், உங்களை நான் ஒரு மாதிரி பேசுறேன், ஒரு மாதிரி என்ன இப்படி பண்றீங்களா, என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க திட்டு வச்சுக்கோங்க. இப்ப நான் திரும்ப வரேன், இது மாதிரி நான் ஏதாச்சும் தாம கேட்கறது என்ன சொல்றீங்க, இல்ல அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒரு மாதிரி பேசி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஊருடைய சபை இடிஞ்சு வந்துச்சு. சபையிலாம் வர வேண்டியதானே, எதுக்கு சபை இடிச்சு வைக்கிறாங்க, துப்பாக்கி வைக்கிறாங்கன்னு கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, புரிஞ்ச முடியல, நம்ம கேட்குவோம் எப்படியாச்சும் கேட்குவோம் சொல்லி நம்ம கேட்கிறாங்க. இது மாதிரி நம்ம பசிக்குது, சரியான பசி, இப்ப சாப்பாடு கொடுத்தா 5 தட்டு 6 தட்டு சாப்பிடுவேன், அப்படிப்பட்ட பசியில சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க ஊருடைய சபை இடிஞ்சு தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு துப்பாக்கி வச்சுங்க. இங்க பாருப்பா மூசாவே, இன்னமே சத்தியமா அவரை கூட்டிட்டே போக மாட்டேன், இன்னமே இதோட முடிச்சுடுவான். கேட்கிறாங்க, இல்ல சாரி இல்லப்பா நீ பொறுமையா இருக்க மாட்டேன், சாரி இன்னமே இதோட முடிச்சுக்கிடுவான். வாப்பா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல. என்ன பண்ணாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் கப்பல்ல போனோம், 2வது சின்ன பையனை கழுத்தை வச்சு சாவடிச்சிட்டேன், 3வது அந்த ஊர்ல உள்ள நம்ம சாப்பாடு கொடுக்காத ஊர்ல என்ன பண்ணேன்னா சமத்தை நிப்பாட்டி வச்சேன். இதுக்கு காரணம் இருக்குப்பா, இங்க வாப்பான்னு சொல்லி என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், கப்பல்ல ஓட்ட போட்டேன். இந்த கப்பல் இருக்குது, இந்த கப்பல் 7 எளிய சிறுவன் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப நம்ம கரைக்கு போன பத்தியா, நிப்பாட்ட பத்தியா கப்பல, அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கொடுங்கோலான மன்னன் இருக்கா, அந்த மன்னன் எந்தெந்த கப்பல்லாம் வருதோ அந்த நல்ல கப்பலை பிடிச்சு வச்சிருவான். இப்ப இந்த கப்பல் பார்க்க நல்லா இருக்கு, நம்ம இந்த கப்பலோடு போய் ஜம்முன்னு போய் இறந்தா ஜம்முன்னு கப்பலை பிடிச்சிக்கிடுவான். அதனாலதான் என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன ஓட்டை போட்டேன். இந்த ஓட்டை பார்த்தனாலதான் என்ன பண்ணா, இது பழைய கப்பல் போல எதுக்கும் தேராதுன்னு சொல்லி என்ன பண்ணா விட்டுட்டான். இது முதலாவது விஷயம்ப்பா. 2வது விஷயம் என்ன பண்ணேன்னா, போய்கிட்டு இருக்கும் போது என்னுடைய பையனுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன். இதுக்கு காரணம் என்ன கேட்டா, இந்த பையன் இருக்கானு, இந்த பையனை குறித்து சொல்லி காட்டினா சொல்லி காட்டினாங்க. இந்த பையனுடைய அத்தா அம்மா முஸ்லிம்,
இவன் இந்த பையனுடைய அம்மா அத்தா முஸ்லீம், இவன் காஃபிர். இந்த பையன் பெரிய ஆள் ஆனவன இந்த அம்மா அத்தாவை கஷ்டப்படுத்துவான், அதனாலதான் என்ன பண்ணேன், நான் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் என்றால் சொல்லி காட்டினாங்க. மூன்றாவது எங்க போடுறாங்க, இப்ப நம்ம சரியான பசியில இருந்தோம், ஆனா சாப்பாடு கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த ஊருடைய ஒரு செவர் என்ன பண்ணுன்னா இடிச்சி உள்ள வந்துச்சு, நான் நிப்பாட்டி வச்சேன். இந்த செவருக்கு அடியில என்ன பண்ணுச்சுன்னா தங்கம் இருந்துச்சு, ஒரு புதையில் இருந்துச்சு. இந்த புதையில் யார் என்று கேட்டா ஏழை எளிய சிறுவனுக்கு, ஏழை எளிய சிறுவர்களுக்கு. இந்த சொத்து வந்து யாருக்கும் போயிடக்கூடாது, அந்த பையன் அனாதையாக ஆகிடக்கூடாது, ஏழையாக ஆகிடக்கூடாது. இந்த சொத்து வந்து ஒருத்தவருக்கு இருக்கும் போது அதை யாருமே பங்கு வைக்க கூடாது. அதனாலதான் அந்த சவத்துக்கு கீழே தங்கத்தை புதையல நான் மறைச்சேன் என்பதாக சொல்லி காட்டினாங்க. கூறியவர்களே, இதெல்லாம் இந்த சம்பவத்தை வந்து முழுமையா தஃசீர்ல வர மாதிரி நான் ஒரு தஃசீர் மாதிரி சொன்னா ரொம்ப லேட் ஆயிடும். என்ன இருக்கு 10 நிமிஷமே என்னால முடியல, நீங்க சொல்றதப்பா நான் பேரும் உங்களுடைய உச்சாலை கேட்டுச்சிங்க. என்னடா பத்தி பயணம் பண்ணும் போது 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகி போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, தராவிஷாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அப்படி நினைக்காதீங்களா கூடியவர்கள் இன்ஷால்லா சீக்கிரம் முடிச்சிட்டேனா கூடியவர்கள். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம் தெரிய வருதுன்னா, முதல்ல நம்மளோட வாழ்க்கையில சமூக தேவை, முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கணும், எல்லா விஷயத்திலும் பொறுமை இருக்கணும். இப்ப கணவர் எல்லாத்தையும் சொல்றாரு, என்னமா ராமா நான் வந்து உங்களோட அம்மா தான் சொல்றேன், உங்களுடைய கணவர் எப்படி கூப்பிடுவாங்க யாருக்கு தெரியாது. கணவர் நைட் நேரத்துல எந்த டென்ஷன்ல வருவாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. நான் சும்மா சொல்லி காட்டுற மாதிரி தப்பா இருக்காங்க. அம்மா அம்மா இங்க ராமா சொல்லி டென்ஷன்ல பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல என்ன பண்ணணும், ஏங்க எப்படி இருக்கீங்க, வாங்க நோம்பு நேரத்துல பொறுமையா இருக்குங்க, நோம்பு முடிஞ்சு பார்த்துக்குவோம் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், அனுசரிப்பா வச்சுக்கணும். முதலாவது பொறுமை. இரண்டாவது, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம இடத்துல புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும், நம்ம இடத்துல புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். இப்ப கணவர் எல்லாத்தையும் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போட்டியா சண்டை போடக்கூடாது. அப்படி போட்டியா சண்டை போட்டா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமாக போயிடும். இணையக்கூடியவர்கள் கணவர் வந்து வெளியில போறாங்க, எந்த டென்ஷன்ல வருவாலும் தெரியாது. அதனால அவங்களுடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம வாழ்க்கையில பாடமாக எடுத்துக்கொள்வோம். பாடமாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் முழு வாழ்க்கையையும் கடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கு நடக்கும், நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.